ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். இந்த வகையில் பார்க்கின்ற போது ஆலய பணியாளர்கள் என்கின்ற ஒரு செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கேட்டகெட்டிக்கலாகவும் கொஞ்சம் இருக்கலாம், லிட்டர்ஜிக்கலாகவும் கொஞ்சம் இருக்கலாம். இப்போ ஆலய பணியாளர்கள் என்ற ஒரு அருமையான ஒரு பணியை நன்றைக்கும் நமது ஆலயத்தில் வைத்திருக்கிறோம். ஃபாதர்னால் எல்லாத்தையும் செய்ய முடியாது. அதனால் பலிப்பீடத்திற்கான பீடத்தை தயாரிப்பது, பலியை தயாரிப்பது, வாசகங்களை தயாரிப்பது, திருப்பாடலை தயாரிப்பது, முன் ஜபங்களை சொல்வது, பின் ஜபங்களை சொல்வது, மணியடிப்பது, மெழுகுதிரி ஏற்றுவது உள்ளிட்ட பல்வேறு ஆலய பணிகளுக்கென்று ஆலய பணியாளர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய மொழிகளிலே சொல்லும்போது வேதியர் என்று சொல்வார்கள், அல்லது கோயில் பிள்ளை என்று சொல்வார்கள். இவர்களுடைய பணி மகத்தான பணி, மேன்மையான பணி. உலக புகழ்பெற்ற, அதே சமயத்தில் தமிழக நெஞ்சத்தில் குடியிருக்கிற கவான் டஃபி என்று சொல்கின்ற பிரெஞ்சு பாதிரியார் நிறைய சமயத்தில் ஆலயத்தில் பணிபுரிகின்ற ஆலய பணியாளர்களை தகுந்த முறையில் நடத்த வேண்டும், அவர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆசிரியர் பயிற்சி பள்ளியும் வேதியர் பயிற்சி பள்ளியும் ஒன்றாய் ஆரம்பித்தார். ஆசிரியர் பயிற்சி பள்ளியை படித்து முடித்துவிட்டு கவர்மெண்ட் வேலையை பெற்றுக்கொண்டு ஆலயத்தில் அவர்கள் பணிபுரிவார்கள். இரண்டும் இணைந்து போய்கொண்டே இருக்கும். இன்றைக்கு பல சமயங்களில் சரியான வேதியர் பயிற்சி முகாம்களோ பயிற்சி பள்ளிகளோ இல்லாததனால் பல சிரமத்திற்கு நாம் உள்ளாகிறோம். நம்முடைய திருச்சபையின் பாரம்பரியம், திருவழிபாட்டின் மகத்துவம், பாடல்களுடைய வல்லமை அல்லது ஆலய பொருட்களுடைய மாண்பு இவைகளெல்லாம் பாதுகாக்கப்படாத ஒரு ஆபத்திலும் விபத்திலும் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கோயில் பிள்ளை அப்படின்னாக்க சும்மா கிடையாது, ஒரு 300 ரூபாய்க்கு பெல் அடிக்கிற மனுஷன் கிடையாது. மாறாக இயேசுவை நெஞ்சில் சுமந்து மக்களோடு மக்களாய் கலந்து அவர்களுடைய துன்ப துயரத்திலும் அல்லது கல்யாண நேரத்திலும் உடனிருந்து அவளை தயாரித்து மறைக்கல்வியை போதித்து குருக்களிடம் அவர்களை பற்றி தெளிவான ஒரு உண்மையை சொல்லி அவர்களுக்கான நற்சான்றிதழ் வழங்கி அவர்களுக்கான உத்தரவை பெற்று தந்து எல்லாவற்றையும் உறுதி செய்கிற ஒரு உன்னதமான மனிதர். விவிலிய பேராசிரியர் 70 ஆண்டுகளாக விவிலியத்தை இன்னும் கற்றுக்கொண்டு 100 ஆண்டுகளை கடந்து வாழ்கிற பேராசிரியர் லூசியன் லெக்ரான் அவர்கள் சொல்லுவார், பல அந்நிய வேத போதக குருக்கள் இந்தியாவுக்கு வந்தபோது, பிரான்ஸோ அல்லது பிற நாடுகளிலிருந்து வந்தபோது மக்களுக்கும் அந்த குருக்களுக்கும் இடையே பாலமாக இருந்தது வேதியர்கள் தான். வேதியர்கள் தங்களுக்கு தெரிந்த கொஞ்சம் அரைகுறை ஆங்கில மொழியிலே அல்லது அவர்கள் கற்றுத்தந்த பாடத்திட்டங்களினால் பெற்றுக்கொண்ட அறிவினாலே மக்களுக்குரிய தேவை அவர்களுக்கு சொல்லி அவரிடம் பணி செய்ய இவர்களை தூண்டி எழுப்பி அழைத்து வந்து பணி செய்ய வைத்து நற்செய்தி பரவ வைத்தார்கள் என்று வெகு அழகாய் குறிப்பிட்டு சொல்வார். பல இடங்களிலே குருக்கள் நுழையக்கூடாது என்று சொல்லப்பட்ட சீன தேசத்திற்குள்ளாக இன்றைக்கு வரைக்கும் திருச்சபையை கட்டி எழுப்புவதும் உயர்த்தி பிடிப்பதும் கட்டி காப்பதும் பொதுநிலை சார்ந்த வேதியர் என்று சொன்னால் மிகை கிடையாது. அந்த வேதியரடி பணியானது உன்னதமான பணி, மேலான பணி. கோயில் பிள்ளை என்பது பணி என்பது மேலான பணி. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளம் 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று மிக சொற்பமாக வைப்போம். 1 கிலோ ஆட்டுக்கறி 1000 ரூபாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறி 1000 ரூபாங்க. இவர்களுடைய பணியை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்களுக்கென்று இருக்கின்ற உரிமை, அவர்களுக்கென்று கொடுக்கப்படுகின்ற மரியாதை, அவர்களுக்கென்று கொடுக்கப்படுகின்ற சுயமரியாதை, அதை தாண்டி அவர்கள் செய்கின்ற அத்தனை பணியும் அங்கீகரிக்கின்ற பரந்த உள்ளம் வேண்டும். நான் இந்த கட்டளையாவோ அல்லது ஒரு சாடலாகவோ சொல்லவில்லை, அங்கலாய்ப்பாக சொல்லுகிறேன். சேலம் மறைமாவட்ட ஆயர் அவர்கள் சிறிது தொகை
கொடுக்கலாம் என்று பரிந்துரை செய்த போது ஒவ்வொரு வேதியருக்கும் 10,000 ரூபாய் கொடுங்கள் என்று சொல்லி 53 கூட்டல் 7 60 வேதியர்களுக்கு ஒரு சன்மான தொகையாக 10,000 ரூபாய் கொடுங்கள் என்று சொன்னார், கொடுத்தார். அதே போலவே இன்னும் ஒரு அழகான ஒரு செய்தியும் சொன்னார். எந்தெந்த இடத்துல இருக்கிற கோயில் பிள்ளையினுடைய சன்மான தொகை, மாதாந்திர தொகை குறைவாக இருக்கிறதோ அதை தயவுசெய்து வேண்டுகோளை பெற்றுக்கொண்டு குருக்களுடைய பரிந்துரையிலே அதை உயர்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். இதற்காக அவருடைய பணி அவ்வளவு அற்புதமான பணி. லேவியர் குருக்களை பற்றி இவ்வளவு அழகாக வாசித்து விட்டு அவருடைய வஞ்சகம் செய்வதும் மோசம் செய்வதும் எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? அதை நாம் நம்முடைய திறந்த மனசாட்சியோடு நாம் பார்க்க வேண்டும். இதை குருக்களுக்காக அல்ல, பங்கு பேரவை பேச வேண்டும், பங்கின் நிதிக்குழு பேச வேண்டும். அவர்களெல்லாம் பேசாவிட்டால் குரு எப்படி பேசுவார்? எப்படி பேச முடியும்? அவரால் என்னதான் செய்ய முடியும்? அதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் நான் சொன்னேன், இல்லத்தில் திருவிடத்து அனைத்து பணிகளுக்கு என்று நியமிக்கப்பட்டார்கள். அதே போல இந்த ஆலய பணிகளுக்கு என்று நியமிக்கப்படுகின்ற வேதியர்களும் கோயில் பிள்ளைகளும் தங்கள் பணியை நிறைவுற செய்ய வேண்டும். சன்மானம் கொடுப்பது மனிதர் அல்ல, இறைவன் தாமே. நாம் பணிபுரிவது குருவுக்கு அடுத்தபடியான ஒரு நிலையிலிருந்து பணிபுரிகிறோம் என்பதை உணர்ந்து, பொறுப்போடு, கருத்துணர்ந்து, ஒருமித்த மனதோடு செயல்பட அழைக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இந்த செய்தி. அடுத்தது போவோம். ஆரோனின் வழிமரபினர். ஆரோனும் அவர்தம் புதல்வரும் எரிபலி பீடத்தில் பலியிட்டு தூப பீடத்தில் தூபம் காட்டினர். அவர்கள் திருத்தூயகம் தொடர்பான அனைத்து திருப்பணிகளையும் செய்து ஆண்டவரின் ஊழியர் மோசேயின் கட்டளைப்படி இஸ்ரேலுக்கு என பாவம் போக்கும் பலி செலுத்தி வந்தார்கள். ஆரோனின் புதல்வர் இவர்களே: அவர் மகன் எலையாசர், அவர் மகன் பினகாசு, அவர் மகன் அபிசூவா, அவர் மகன் புக்கி, அவர் மகன் ஊசி, அவர் மகன் செராக்கியா, அவர் மகன் மெரையோத்து, அவர் மகன் அமரியா, அவர் மகன் அகிதூபு, அவர் மகன் சாக்கோத்து, அவர் மகன் அகிமாசு. ஆரோனும் அவர் தம் புதல்வரும் ஏரி பலி பீடத்தில் பலியிட்டு தூப பீடத்தில் தூபம் காட்டினர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரி பலி என்கிற வார்த்தை ஆசிரியர் பயன்படுத்துகின்றார். எரி பலி என்பது ஹோலோகாஸ்ட் என்று சொல்வார்கள். ஒட்டுமொத்த பழிப்பொருளும் அப்படி புகையாய் மாறி நறுமண திருப்பாடல்களில் ஒரு அழகான திருப்பாடல் இருக்கிறது. நறுமண புகையென எரிபலி ஆண்டவரிடம் அடைந்தது என்று சொல்வார்கள். எரிபலி தான் ஆண்டவருக்கு மிக மிக உகந்த உன்னதமான பலி என்றும், அந்த புகையின் வாசனை தான் ஆண்டவருக்கு இனிய நறுமணம் என்றும் அந்த திருப்பாடல் சொல்லுகிறது. அந்த எரிபலி என்பது உன்னதமான பலி, மிக மேலான பலியாகவும் இருக்கிறது. இதுதான் ஓலா என்றால் டு கோ அப் என்ற எபிரேய மொழியில் அர்த்தம். அந்த எரிபலியை சார்ந்த வார்த்தையாக அமைகிறது. இப்போ தூபம் காட்டினர். அவர்கள் திருத்தூயகம் தொடர்பான அனைத்து திருப்பணிகளும் செய்து ஆண்டவரின் ஊழியர் மோசேயின் கட்டளைப்படி, அதில் 2க்கு பாருங்க, எரிபலி பார்த்தோம், அதுக்கு அடுத்து பாவம் பரிகாரம் பலி. பாவம் பரிகார பலி என்பது மிக முக்கியமான பலி. ஆண்டிற்கு ஒரு முறை அவர்கள் பாவ பரிகார பலியை செலுத்துவார்கள். மற்ற நாட்களிலும் செலுத்துவார்கள். ஆனால் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லப்படுகிற யோம் கிப்பூர் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்களிலே, அந்த பலி செலுத்துகின்ற நாட்களிலே அவர்கள் நாள் முழுதும் அழுது புலம்பி கண்ணீர் விடுத்து திருப்பாடலை வாசித்து தன் பாவங்களுக்காக மனம் கசிந்து மாலை வேளையிலே ஜெபித்து மன்னிப்பு வேண்டுவார்கள். அந்த சமயத்தில் பாவ பரிகார பலியை செலுத்துவார்கள். அந்த பாவ பரிகார பலியானது 2 வகையிலே செலுத்தப்படும். ஒன்று, 2 செம்மறி ஆட்டுக்கிடாய்களை கொண்டு வருவார்கள். ஒன்றை பலிக்காகவும் இன்னொன்றை பாவ பரிகாரத்திற்காகவும் ஒப்புக் கொடுப்பார்கள். பாவ பரிகார பலியாக இருக்கிற அந்த செம்மறியின் மீது கரங்களை விரிப்பார்த்து எல்லாரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவார்கள். அந்த செம்மறியை ஓட்டி விடுவார்கள். அது பாலைவனத்திற்கு ஓடி போகும்போது அவர்கள் நினைப்பார்கள், பாலைவனத்திற்கு தங்கள் பாவங்களை சுமந்து கொண்டு அது போகிறது. ஆகவே தான் நான் புதிய ஏற்பாடு சொல்கிறோம், உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி இவரே என்று சொல்வோம். பாவ பரிகாரமாக இன்னொரு செம்மறியை என்னுடைய இரத்தத்தை எடுத்து அதை பாத்திரத்தில் வைத்து ஈசோப்பினால் தண்டனைத்து உள்ளே சென்று திருத்துயகத்தின் பேழையிலே தெளிப்பார்கள். வெளியே மக்கள் மீது தெளிப்பார்கள். அந்த திரு ரத்தம் பட்ட ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்கள் கழுவப்பட்டதாக உணர்வார்கள். இதை நாம் லேவியர் ஆகமத்திலே வாசிக்க நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே இவர்கள் பாவ பரிகார பலியை செலுத்தினார்கள். இதை அடுத்து ஒரு சில படைப்பு பொருட்களை கொடுத்து ஆண்டவரிடம் பாவ பரிகார பலியும் ஒப்பு கொடுக்கலாம் என்றும் விவிலியம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, ஆரோன் இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் லேவியர் பார்த்தோம், குருக்கள் பார்த்தோம், அதெல்லாம் வந்தோம். இப்போ ஆரோனுக்கு மட்டும்
திருத்தூயக பணி. திருத்தூயக பணி என்றால் என்ன? ஹோலி ஆஃப் ஹோலீஸ், ஹோலி ஆஃப் ஹோலீஸ், புனித திருத்தூயகம். அங்கே தான் உடன்படிக்கை பேழை இருக்கும், திரைச்சீலை இருக்கும். ஆண்டிற்கு ஒரே ஒரு முறை தலைமை குரு மட்டும் அந்த உள்ளே சென்று அந்த திருத்தூயகத்தின் மேல் செம்மறி ரத்தத்தை தெளித்து விட்டு வெளியே வந்து மக்கள் மீது தெளிப்பார், யோம் கிப்பூர் என்கின்ற அந்த நாட்களிலே. அதைத்தான் இங்கே பாவப்பரிகார பலியாக என்று சொல்வார்கள். அந்த பாவப்பரிகார பலியையும் செலுத்தி வந்தார்கள். ஆரோனின் புதல்வர்கள் இவர்களே. அதான் அதை பற்றி செய்தியாளர் சொல்லுவார். இப்போ அவங்க செஞ்ச பணியை ரொம்ப அழகாக சொல்வார். எரிபலி, பாவப்பரிகார பலி, நன்றி பலி, நீர்ம படையல், அப்புறமேட்டு ஒயின் ஆஃபரிங், ட்ரிங்க் ஆஃபரிங்கு, தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங்கு, ஹோலோகாஸ்ட் ஆஃபரிங்கு, அது மாதிரி நிறைய பலிகள் இருக்கிறது. ஒரு முறை நான் இந்த பலிகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அதை பற்றிய செய்திகளை நான் சொல்கிறேன். இது யார் செய்ய முடியும்? ஆரோன் மட்டும் தலைமை குரு. ஆரோனினுடைய புதல்வர்கள் மட்டும், தலைமை குருவினுடைய புதல்வர்கள் அவர்களுக்காக சிறப்பாக ஒதுக்கப்பட்ட பணி. இதை சாதாரணமாக இருக்கிற குருக்களோ மற்றவர்களோ செய்ய இயலாது. அந்த தலைமை குரு மட்டும்தான் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த திரைச்சீலைக்கு பின்பாக செல்லக்கூடிய வாய்ப்பே உண்டு. லேவியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன செய்திகளை சொல்லிட்டு அதை அப்படியே கொண்டு போகிறோம். அதாவது உசைன் போல்ட் என்கின்ற உலக புகழ்பெற்ற ஓட்டப்பந்தய வீரர் தங்கப்பதக்கம் போய் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஓடுறார் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் பயிற்சி செய்கிறார். பயிற்சி செஞ்சுட்டு அவருடைய கோச் விடவே இல்லை. அப்படியே ஒரு வேட்டை நாயை போல் அவரை துரத்துவாராம். ஓடு 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 ஓடுன்னு சொல்லிட்டு வரான். அவர் ஓடி சொன்னாங்க, மருத்துவத்துறையில் சொன்னாங்களாம், ஒரு மனிதர் 100 மீட்டர் தூரத்தை 9.6 வினாடிகளுக்கு கீழே கடந்தால் நரம்புகள் வெடித்து ரத்தம் சிதறி அவர் செத்து போவார் என்று சொன்னார்களாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் பென் ஜான்சன் என்கின்ற உலக புகழ்பெற்ற ஓட்டப்பந்தயக்காரருடைய சாதனை தான் பெரிய சாதனையாக இருந்தது, முறியடிக்கப்படாத சாதனையாக இருந்தது. ஆனால் இந்த உசைன் போல்ட் 9.5 வினாடிகளிலே அந்த உலக சாதனையை முறியடித்து உலக சாதனை, ஒலிம்பிக் சாதனை என்று சரித்திரம் படைத்தார். அவரை பற்றி பேசும்போது ஒரு அழகான பேச்சாளர் சொன்னார், இவர் கடந்தது என்னவோ 9.5 வினாடிகள் மட்டும்தான். இந்த 9.5 வினாடிகளை கடக்க அவர் எடுத்துக்கொண்டது பல மில்லியன் வினாடிகள் என்று சொன்னார். பல மில்லியன் வினாடிகளை அவர் செலவழித்ததால் தான் அந்த 9.5 வினாடிகளுக்குள்ள வர முடிந்தது என்று. விவிலியத்தில் கூட அப்படித்தான். அந்த விவிலியம் என்பது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு வாக்கியமாக இருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வாக்கியம் மில்லியன் டன் அளவுள்ள அர்த்தங்களை உள்ளே அடக்கி கொண்டதாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வில்லியம்சன் என்கின்ற உலக புகழ்பெற்ற விவிலிய பேராசிரியர் சொல்லுகிறார், இந்த குறிப்பேடு புத்தகங்களிலே 2 வகையான செய்திகளை உள்ளடக்கிறார். குறிப்பாக 6ஆம் அதிகாரத்திலிருந்து 2 வகையான செய்திகளை அப்படி அடக்கி வைக்கிறார். முதலாவது செய்தியிலே வரலாற்று குறிப்புகளை வைக்கிறார். அது இடைச்சொல்லாக வைக்கப்படுகிறது. இரண்டாவது வழிமரபினர் மற்றும் எங்கே குடியிருந்தார்கள் என்பதை பற்றிய செய்தி இருக்கிறது. இந்த செய்திகளை போகின்ற போக்கிலே அவர் சொன்னாலும் கூட அதன் ஊடே அடங்கியிருக்கிற அர்த்தங்களை உருவி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு வியப்பும் ஆச்சரியம் காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதைத்தான் ஒரு சின்ன முன்னுரையாக இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் பகுதிக்குள்ளாக வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போலவே இப்போ நம்ம பைபிள் படிக்கிறோம்னு வச்சுங்களேன், எல்லாருமே பைபிள் படிக்கிறோம். யாரும் இப்போ நம்ம நிறைய பேர், அநேக பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் விவிலியத்தை ஆய்ந்துணர்ந்து வாசிக்கிறார்கள். அவங்க படிப்பதற்கு 3 மனநிலைகள் வேணும்னு சொல்லிட்டு திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறாரு. கலைமான் நீரோடையை ஆர்வமாய் தேடுவது போல இறைவனை நம்ம தேடணும், இறை வார்த்தையை தேடணும்னு சொல்கிறாரு. கலைமான் ஜாகுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகம் இருக்குது இல்லைங்களா, அது சிறுத்தை புள்ளிம்பாங்க, கருஞ்சிறுத்தைம்பாங்க. அதுதான் மிக வேகமாக ஓடக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த கலைமானம் வேகமாக ஓடக்கூடிய ஒன்று என்று சொல்வார்கள், கங்காருக்கு அடுத்தபடியாக. அந்த வகையில் பார்க்கும்போது இது ஓடி ஓடி வாயெல்லாம் நுர தள்ளி அப்படியே கலைச்சி தவிச்சு இங்கடா தண்ணி கிடைக்கும்ன்ட்டு அப்படியே தேடுங்களாம். அதை போல் நம்முடைய மனசு இறை வார்த்தையை தேடணும் என்று சொல்கிறாரு. இரண்டாவது, சாம காவலன் விடியலுக்காக காத்திருக்கிறது போல நைட் வாட்ச்மேன் நைட்டு ஃபுல்லாக அந்த மேல் மாடத்தில் இருந்து யாராவது வராங்களா போகிறாங்களான்னு விடிய 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 கண் விழித்து பார்த்துட்டு எப்படா விடியும், எப்படா அந்த சூரியனின் முதல் கற்றை பூமியின் மீது விழும் என்று காத்திருக்கிறதை போல சாம காவலன் விடியலுக்காக காத்திருக்கிறதை போல என்று சொல்கிறாரு.
அதே போல் நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்து அந்த இறை வார்த்தைக்காக காத்திருந்து இறை வார்த்தையை வாஞ்சியோடு வாசிக்க நமக்கு மனம் வேண்டும். மூன்றாவதாக சொல்லும்போது சொல்வார்கள், வறண்ட நிலம் மழைக்காய் காத்திருக்கிறது போல. வறண்ட நிலம் பார்த்தோம்னாக்க சேலம் பக்கம்லாம் வந்து செம்ம சூடுங்க. அப்படியே பாலம் நிலம் வெடிச்சு போய் கிடக்கும். பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்கும். மனசு அப்படியே பற்றிட்டு போகும். ஐயோ, நன் செய்யும் புன் செய்யுமா இருக்கும் நிலம், மழை எல்லாத்தையும் எடுக்குதுன்னு. ஆனால் முதல் மழை வந்தால் அது அப்படியே கப்புன்னு தண்ணி உள்ளே இழுத்துக்கிட்டு தண்ணி வந்ததே இல்லாமல் அப்படி நிலம் அப்படியே பசுமையாக மாறும். அதே போல் நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்காய் வறண்ட நிலம் மழைக்காய் காத்திருக்கிறது போல ஏங்கி தவித்து காத்திருக்க வேண்டும். எதுக்காக சொல்கிறேன்னாக்க, இஸ்ராயல் மக்கள் வந்து ஒவ்வொரு முறை இறைவார்த்தை எடுக்கும் போதும் தலையில் கிப்பான்னு நினச்சிக்குவாங்க, முக்காடு போட்டுக்குவாங்க. இறைவார்த்தை இந்த தோல் சூடில் வந்து கையில் பத்திரமா இருக்குமா பிடிச்சிக்குவாங்க. குட்டி பிள்ளைங்கள்லாம் மனைவி மக்கள் குட்டி பிள்ளை எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்பா பக்தியோடு வாசிப்பார். வாசிச்சுட்டு அவர்களுக்கு ரபாய் அந்த இறை வார்த்தையை விளக்கி சொல்லுவார். அதே போலத்தான் இன்றைக்கு நம்ம இந்த எழுத்துவாசி நிகழ்ச்சியை கூட அது அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் தான் நான் பார்க்கிறேன். இறை வார்த்தையை வாசிக்கிறோம், நம்ம கேட்குறோம், மக்களும் அதை அப்படி உட்காந்து கவனிக்கிறாங்க. அது அந்த ஒரு அழகான ஒரு சூழல் வந்து ஒரு இனிமையான சூழல். அந்த ஆன்மீக சூழல் வந்து தொடர்ந்து நம்மளை வழிநடத்தணும்னு தான் ஆசை. 6ஆம் அதிகாரம் 2ஆம் பகுதிக்குள்ளாக நம்ம நுழைவோம். குருக்களின் குடும்ப அட்டவணையில நாம இன்றைக்கு லேவியன் வழிமரபினர் சொல்லி பார்க்குறோம் சாமி. பின்பு ஆரோன் வழிமரபினர் சொல்லி பார்ப்போம் சாமி. ஸோ இப்போ லேவி, ஆரோன், குருக்கள், இந்த ஒரு கான்செப்ட்ல ஒரு சின்ன விளக்கம். அப்படி அதில் வந்து அழகாக சொன்னீங்க. அந்த வகையில் பார்க்கின்றது அது வில்லியம்சன் என்கின்ற அந்த உலக புகழ்பெற்ற விவிலிய பேராசிரியர் சொல்வார், ஒன்று குறிப்பிட்ட ஆசிரியர் இருக்கின்ற 12 வழிமுறையினரையும் 3ஆக பிரிக்கிறார். 3ஆக பிரித்து அதில் ஆர்டர் கொடுக்குறார். ஃபஸ்ட்டு வர்றது யார், செகண்ட் வர்றது யார், தேர்டு வர்றது யாரது அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூதாவை வைக்கிறார், அடுத்து லேவியை வைக்கிறார், 3ஆவது பெஞ்சமினை வைக்கிறார். இது வந்து பிறந்த குழந்தைகளுடைய ஆர்டர் கிடையாது, ஆனால் அவர்கள் வாழ்வில் பெற்ற வெற்றியினுடைய அடையாளமாக அந்த மாதிரி வைக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது நடுநாயகமாக போரிடும் திறன் பெற்றவர்களாயும் அதே சமயத்தில் இறை வழிபாட்டிற்கு தலைமையேற்று வழிநடத்துவதாக இருக்கிற லேவியர்களை நடுவில் வைக்கிறார். அவர்கள்தான் மையம் என்று சொல்கிறார். ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது குறிப்பேடுகளில் கொடுக்கப்படுகின்ற லேவியருக்கான முக்கியத்துவம் வேறு எந்த புத்தகத்திலும் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது நாம் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம குருக்கள் என்று சொல்லும்போது ஆரோனின் வழிவளவினர், ஆரோனுடைய கோல் துளிர்க்க, அந்த கோல் துளிர்க்கும்படியான காட்சியை கண்ட மோசே ஆரோனை தனக்கு துணையாக ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஆரோனின் கோலை வைத்து தான் அவர் புதுமைகள் எல்லாம் செய்கிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே போல் மெல்கிசதேக் என்ற ஒரு குரு இருக்கிறார். மெல்கிசதேக் எங்கே இருந்து வந்தார், எங்கே இருந்து போனார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இஸ்ராயல் குலத்திலே அவரும் ஒரு குருவாக கருதப்படுகிறார். அவரை பற்றி செய்தியைத்தான் எபிரேயர்களுடைய திருமணரிலே 8-9 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்துக்கு இணையாக வைத்து மெல்கிசதேக்கை விட மேலான ஒரு தலைமை குரு கிறிஸ்துவே என்று பவுலடிகளால் குறிப்பிட்டு காட்டுவதை நான் காட்டுகிறோம். சாலேம் என்கின்ற ஊரை சார்ந்த மெல்கிசதேக் அப்பமும் ரொட்டியும் ரசமும் கொண்டு வந்து அப்ரகாமை ஆசீர்வதித்து அவருடைய 10 பங்கை காணிக்கையாக பெற்றுக்கொண்டார். அதான் வந்து மெல்கிசதேக்னு. 3வது ஒன்று அபியாத்தர் என்று ஒருவர் இருக்கிறார். அபியாத்தர் என்பவர் தாவீது தன்னுடைய நண்பர்களோடு படைவர்களோடு உணவுக்காக போகும்போது அபியாத்தர் தான் அங்கே தலைமை குருவாக இருக்கிறார். அந்த தலைமை குருவாக இருக்கிற அபியாத்தர் அந்த சமயத்தில் காணிக்கை பங்கை அவர் கொடுத்து அவர் பசியார வைக்கின்றார். இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது ஆரோனைட் பிரீஸ்ட், லெவிட்டிக்கல் பிரீஸ்ட். இந்த 2 தான் முக்கியம். மற்றதெல்லாம் வந்து சின்ன சின்ன நிகழ்வுகள், மனிதர்கள், முக்கியமான தலைமுறையினராக நாம் பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது ஆரோனை சார்ந்த மோசேவோடு உடன் பயணித்த, மோசேவோடு உடன் நடந்த, மோசேவோடு விடுதலை வாழ்வுக்கு வழிவகுத்த ஆரோனை மையப்படுத்திய வழிமுறையினர், அவருடைய வழிமுறைகள் யார் யார், அதில் யார் யார் முக்கியத்துவம் பெற்றவர்கள், யார் யார் அதிலிருந்து தலைமைத்துவம் பெறுகிறார்கள், அதை பற்றி செய்தி குறிப்பிடப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது லேவியர்களை பற்றியும் செய்தி குறிப்பிடுது. லேவியர்களை பற்றி பின்னாளிலும் அவரை பற்றி நிறைய சொல்லுவாங்க. ஜெருசலேம் அட் த டைம் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லி ஜோக்கிம் ஜெரமியாஸ் என்கின்ற உலக புகழ்பெற்ற விவிலிய பேராசிரியர் புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ஜெருசலேம் அட் த டைம் ஆஃப் ஜீசஸ், அந்த புத்தகத்தின் பெயர். அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுவார், இயேசுவின் காலகட்டத்திலே ஜக்கரியா குருவானவராக இருந்தார்.
அந்த வகையிலே பார்க்கும் பொழுது 3000 குருக்களும் 5000 லேவியர்களும் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அனைவரும் அங்கே பள்ளி செலுத்த மாட்டார்கள். அவர்களுக்கு டேர்ன் 15 நாளுக்கு ஒரு முறை அல்லது 20 நாளுக்கு 30 நாளுக்கு ஒரு முறை என்று நகரத்திலோ அல்லது கிராமப்புறத்திலோ எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு திருவிழச்சீட்டு வரும்போது அவர்கள் அங்கே வந்து பள்ளி செலுத்தி விட்டு அதற்கான காணிக்கையை பெற்றுக்கொண்டு அவர்கள் போவார்கள். அதே போல லேவியர்களுடைய பணியிலே சொல்லும்போது திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்வார், எனக்கென உரியதை எனக்கென வைத்திருக்கிற ஆண்டவர் என்று ஒரு வரி இருக்கும். அதே போல ஆண்டவரின் உரிமை சொத்து என்ற ஒரு வாக்கியம் இருக்கும். ரெண்டுமே ரொம்ப அழகான ஆழ்ந்த பொருள் உள்ளவை. எனக்கென உரியதை எனக்கென வைத்திருக்கிறவர் ஆண்டவர். இப்போ தாவீது ராஜாவோடு படை வீரர்கள் யோவாபு எல்லாம் சேர்ந்து போருக்கு போகிறார்கள். போரில் போய் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், நம்ம சமைக்கிறதுக்கு, அது மாதிரி அந்த அவங்களுடைய உடைகளை எல்லாம் வைக்கிறதுக்கு, அல்லது உடைந்து போன போர்க்களங்களை மீண்டும் அவர் செப்பனிட்டு அவர் உதவி செய்வதற்கு அடுத்து தயாரித்து கொடுப்பதற்கு என்று ஒரு குரூப் அங்கே இருக்கும். செகண்டரி லெவல் ஆஃப் லீடர்ஷிப்பு சோல்ஜர்ஸு. அப்புறமேட்டு அவங்க போகிறாங்க, போய்பட்டு வராங்க. கொள்ளையடிக்கப்பட்டு வருகின்ற பொருளிலே எல்லாருக்கும் பங்குண்டு. தாவீது ஒரு காலகட்டத்திலே நாம் போருக்கு சென்றோம், நமக்கு ஒரு பங்கு கிடைத்தது என்று சொல்லாமல் நமக்கு உதவி செய்த பணியாளர்களாகிய அவர்கள் சமைப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது இன்னும் பிற வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டும் என்று போராடி அவர்களுக்கு உரியதை பெற்றுக் கொடுத்தார். எனக்கென உரியதை வைத்திருக்கிற ஆண்டவர். இப்போ நான் போருக்கு போக முடியாது, ஆலயத்தில் பலிப்பீடம் செலுத்தினேன், நைட்டில் நான் விளக்க கொளுத்தணும், இரவில் பாடணும், வயல் கதவை சாத்தணும், இதெல்லாம் மாலை பணிகளிலே தான் இருக்கிறேன், போருக்கு போகலை, அப்போ எனக்கு போரினுடைய பலனோ பயனோ கிடையாமல் போயிடுவேன். எனக்கென உரியதை எனக்கென வைத்திருக்கிறவர் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நாட்டை பிரித்து கொடுத்தார்கள். 12 கோத்திரங்களுக்கும் அவர் பிரித்து கொடுத்தார்கள். அப்படி பிரித்து கொடுக்கும்போது லேவிக்கும் கொடுத்தார்கள். ஆனாலும் என்ன சொன்னார், ஆண்டவரே என் உரிமை சொத்து, எனக்குன்னு சொத்து நாடுன்னு இருந்துச்சுனாக்க, நிலப்பகுதியே இருந்துச்சுனாக்க அது ஆண்டவர் தான் என்று தாவீதினுடைய அழகான பாடல்களில் வருகின்ற அந்த லேவியருடைய வார்த்தைகள் மிக அழகான வார்த்தைகள். எனக்கென உரியது எனக்கென தருகிற ஆண்டவரே என் உரிமை சொத்து. இவை இரண்டும் லேவியருடைய அழகான மனநிலையை நமக்கு படம் எடுத்து காட்டுகிறது. அதை இந்த இடத்துல உள்ளடக்கிய செய்தியாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எல்லாருக்கும் தெரிந்தவர் சாமுவேல் என்றால் ஷெமா எல், ஷெமா என்றால் கேல், எல் என்றால் அந்த இடத்துல அழகாக ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க, ஒரு 2 புத்தகம், 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2 புத்தகத்தினுடைய